வங்கதேச நாட்டில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர்களுடைய போராட்டம் தற்போது மிகுந்த தீவிரம் அடைந்திருக்குது. இந்த நிலையில தான் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் சிறைச்சாலைகளுக்குள்ள புகுந்து ஏராளமான கைதிகளையுமே விடுவிச்சிருக்காங்க. இதனால அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில போயிட்டு இருக்குது. முன்னாடி பாகிஸ்தானோட இருந்த வங்கதேசம் இந்தியாவுடைய உதவியால கடந்த 1971ஆம் ஆண்டுல விடுதலை அடைஞ்சது. இப்போ அந்த நாட்டில் இருக்கிற பெரும்பாலான சட்டங்கள் இந்திய சட்டங்களை போலவே இருக்கும் அப்படிங்கிறதுமே கவனிக்கத்தக்கது. இடஒதுக்கீடு கூட இந்தியாவை போலவே அங்கேயுமே பின்பற்றப்படுது. குறிப்பா வங்கதேச சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று உயிர் நீத்தவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு, 30% வரை இடஒதுக்கீடு அப்படிங்கிற இடஒதுக்கீடு அங்கே வழங்கப்பட்டு வருது. இது தவிர சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாவட்டங்களை சேர்ந்தவங்க, பெண்களுக்கு 10%, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுபான்மையினருக்கு மொத்தமாக இடஒதுக்கீடு 56% கடந்திருக்குது. வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அரசு துறையில் 3000 காலி பணியிடங்கள் உருவாகுது. இதில் 4 லட்சத்துக்கும் அதிகமானவங்க விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எனவே வேலை வாய்ப்புக்கு அதிகமான போட்டி அந்த நாட்டில் ஏற்பட்டு இருக்கு. இந்த போட்டிக்கு மத்தியில் தான் 56% பணியிடங்கள் இடஒதுக்கீடு மூலமாக நிரப்பப்பட்டு வருது. அந்த மாணவர்களுக்கு இது கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே இருக்க மாணவர்களுக்கு முக்கியமான துறைகளில் திறமையானவர்கள் வர்றதில்லை அப்படிங்கிற கூட கோரிக்கையை கூட அவங்க வச்சுட்டு இருக்காங்க, குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இதுக்காக தொடர்ந்து போராட்டங்களுமே நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த நாட்டில் போராட்டங்கள் உச்சகட்டத்தை எட்டும்போது அந்த நாட்டுடைய அரசு இடஒதுக்கீட்டில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இப்படியாக கடந்த 2018 இந்த மாதிரி இடஒதுக்கீட்டை அந்த நாட்டுடைய அரசு ரத்து செய்திருந்தது. இதற்கு பிரதமர் ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சியுடைய மாணவர்களுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதே நேரம் இடஒதுக்கீடு ரத்துக்கு மற்ற மாணவர்கள் ஆதரவுமே தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கையில தான் அந்த நாட்டினுடைய உயர்நீதிமன்றம் இடஒதுக்கீடு ரத்து செல்லாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பையுமே அறிவிச்சிருந்தாங்க. இது 2 மாணவர்கள் குழுக்களுக்கு இடையிலே மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்கு. இதனால அங்கே போராட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு திரும்பியிருக்கு. போராட்டம் அரசுக்கு எதிராக திரும்பதை பார்த்த உணர்ந்த பிரதமர் ஷேக் ஹசீனா கட்சி உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இப்போ மேல்முறையீடு செய்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த வழக்கை விசாரிக்க இருக்குது. அதுவரை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவுக்குமே தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இருப்பினும் மாணவர்களுடைய போராட்டத்துடைய தீவிரம் குறையவே இல்லை அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயம். பல இடங்களில் போராட்டம் வன்முறையாக வெடிச்சிருக்கு அப்படிங்கிறதுமே ஒரு சோகமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனை அடக்கிறதுக்காக காவல்துறை மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையிலுமே வன்முறையிலுமே 32 பேர் தற்போது வரை உயிரிழந்திருக்காங்க, 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டுமே வந்திருக்கு. தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இன்னொரு விஷயத்தையுமே பண்ணியிருக்காங்க. சிறைச்சாலையெல்லாம் முற்றுகையிட்டு அங்குள்ள கைதிகளை எல்லாம் விடுவிச்சு விட்டுருக்காங்க. நர்சிங்டி மாவட்டத்தில் இருக்கிற சிறைச்சாலையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதனால நூற்றுக்கணக்கான சிறை கைதிகள் தப்பி சென்றுள்ளதாகவும் சிறைச்சாலையுடைய பல இடங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருப்பதாகவுமே சிறைத்துறை அதிகாரிகள் கூறியிருக்காங்க. இது அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறத தொடர்ந்து உணர்த்திட்டு வருது.